காவல்துறை எழுதப்படாத ஒரு வேத வாக்கியம் ஒண்ணு இருக்கு. காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட எல்லா கொலைகளுக்குமே அவன் அல்பாயுசுல செத்துட்டான். என்ன அல்பாயுசு? அவனுக்கு மாரடைப்பு. யாரை கண்டாலும் அப்படி தூக்கிடல, அதெல்லாம் இல்லை. பிறகு எதற்காக இப்படி நடந்துச்சு? அந்த சிறை கொலை உண்மையா பொய்யா, இல்ல உண்மையிலே மாரடைப்பு வந்துச்சா? அப்ப கணேஷ் கோயிலை வித்ததற்காக கைது செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் அவருக்கு அந்த கோயிலை கொடுத்த முதலாளியை ஏன் கைது பண்ணுங்க? அந்த முதலாளி யாரு? அப்ப அந்த அஜித் குமாரோடைய படுகொலையை கண்டித்து இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அன்றே இரவு வந்தார்கள். தம்பி சபரிவர்மனுடைய கொலைக்கு வருவாரானா? வரமாட்டாரு. ஒரு நகராட்சிய போராட்டமே இங்க கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெட்டி கடையை வைத்து பிழைப்பு நடத்திய சபரிவர்மனுடைய இறப்பு என்பது நீதி கிடைக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி. இதுல அரசு மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர, அவனை நெறிப்படுத்த வேண்டுமே தவிர அடிச்சு படுகொலை செய்யப்படுகிறது எவ்வளவு கீழ்த்தரமான செயல். நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது கூடிய கூட்டத்துல 41 பேர் செத்து விழுந்தவனுக்கு அரசு வேலை கொடுத்து, ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வியாபாரி சிறு குற்றம் செஞ்சாங்கிறதுக்காக அவன் மாரடைப்பால் இறந்து விட்டான் என்ற தகவல் வருது. அதனால் கள ஆய்வு செய்யணும் தமிழக வெற்றி கழகம். குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு அரசு வேலை வாய்ப்பை வழங்கி உண்மையான குற்றத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான். அனைவருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பாக நாகர்கோவிலில் ஒரு சிறை கொலை, லாக்அப் டெத். அப்ப கொல்லப்பட்டவர் யார் என்று பார்த்தா சபரிவர்மன் என்ற ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், ஒரு இளைஞர். அந்த இளைஞருடைய பின்புலம் என்ன? அவர் ஏன் கொல்லப்பட்டார்? ஆனா காவல்துறை எழுதப்படாத ஒரு வேத வாக்கியம் ஒண்ணு இருக்கு. காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட எல்லா கொலைகளுக்குமே அவன் அல்பாயுசுல செத்துட்டான். என்ன அல்பாயுசு? அவனுக்கு மாரடைப்பு, அதனால செத்துட்டான். இல்ல பாலத்துல இருந்து உளுந்து செத்துட்டான், அதனால எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற முதல்ல செய்தி எப்படி வரும் அப்படின்னா, அவருக்கு மாரடைப்பு. இது எழுதப்படாத வாக்கியம் காவல்துறை சொல்றது. ஆனா பெரும்பெரும் முதலாளிகள்லாம் சர்வதேச கடத்தல்காரன், கொள்ளக்காரன், கொலகாரன் எல்லாம் ராஜ மரியாதையா இருப்பான். ஆனா அன்றாடங்காட்சி வயிற்று பொழப்புக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறவன், 2 புயலை வைக்கிறவன், இல்ல ஒரு சின்ன சின்ன தவறு பண்றவனை மாட்டு அடிச்ச மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணுவேன் காவல்துறையில. ஏன்னா ஏழை எளியவன், ஆதரவற்றோர், அப்ராணி சப்ராணினா கேட்கவே வரமாட்டான். போற வர காவல்துறை பூரா அடிப்பான். அப்ப யாரு இந்த சபரிவர்மன் யாரு? சர்வதேச குற்றவாளியா? இல்ல. பெரிய ரவுடி? இல்ல. பெரிய தாதா? அதுவும் இல்ல. பெரிய கொள்ளக்காரனா? அதுவும் இல்ல. இல்ல பெரிய காமுகன், யாரை கண்டாலும் அப்படியே தூக்கிடுறானா? அதெல்லாம் இல்ல. பிறகு எதற்காக இப்படி நடந்துச்சு? அந்த சிறை கொலை உண்மையா பொய்யா, இல்ல உண்மையிலே மாரடைப்பு வந்துச்சா? இந்த கேள்வி வருது. அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார்? அந்த கேரள எல்லையில் வாழ்ந்த ஒரு சின்ன குடும்பம், பாவம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சபரிவர்மனுக்கு இதற்கு முன்பாக ஏதாவது வழக்கு இருக்கா? ஒரு பெட்டி கேஸ் கூட கிடையாது. அவருடைய குணாதிசயங்கள் என்ன? மாற்றுத்திறனாளி. அவருடைய தங்கச்சி மாற்றுத்திறனாளி. அப்ப அவருடைய குடும்பம் ஒரு சின்ன பூசாரி குடும்பம். ஊர்ல கூட ஓங்கி கூட பேச மாட்டாங்களாம். அந்த அங்கனுக்குள்ள இருக்க கோயில்ல பூஜை வைக்கிறது. அப்ப அந்த பூசாரி குடும்பம் எந்த ஊர் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாமி தோப்பு ஐயா வைகுந்தர் அவர்கள் அவதரிச்ச அந்த பகுதியில ஈத்தன்காடு என்ற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல ஒரு சின்ன பொட்டி கடை. அந்த சின்ன பொட்டி கடையில என்ன பெருசா வியாபாரம்? தங்கமா வைக்க முடியும்? இல்ல வைர வியாபாரம் பார்க்க முடியுமா? இல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியுமா? அதெல்லாம் இல்ல. ஒருத்தர் உட்கார்றது கூட இடம் இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த பெட்டி கடை தோல்ல கூட தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறான். சின்ன பெட்டி கடை. 2 ஊறுகாய், 2 மாங்காய் ஊறுகாய், 2 எலுமிச்சை ஊறுகாய், வெத்தலை பாக்கு, சூடம், பத்தி சூடம், அதோட சேர்ந்து 2 இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்பளப்பு, மிட்டாயி, இதுதான் அவங்க வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்ப அவர் எதற்காக வந்து இந்த சர்வதேச இந்த பெரிய குற்றவாளி இந்த சபரிவர்மன் வந்து அந்த காவல்துறையால் வந்து சுத்தி வளைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தா 2 கான்சு புயல வச்சிருந்தாரு. எவ்வளவு? 2 கான்சு புயல. அதுதான் அவர் செஞ்ச தவறு. இந்த சர்வதேச குற்றவாளி இந்த சபரிவர்மன் செய்த குற்றம் என்னன்னா இந்த 2 கான்சு புயல வச்சிருந்தாரு. ஏன்னா தமிழக அரசால் வந்து தடை செய்யப்பட்ட அந்த கான்சு புயல, கணேஷ் புயல, குட்கா, பான் பிராக்கு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு தடை செய்தாலும் கூட எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். ஆனா தடை, ஏன்னா போதைப் பொருள். சரி, அதற்காக வந்து சபரிவர்மன் வந்து கணேஷ் புயல வித்தாரு, அவர் கைது செய்யட்டும், அதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா சட்டத்திற்கு புறம்பா வந்து தவறு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அரசு ஒரு சின்ன பெட்டி கடை, அதாவது வந்து கேரளா எல்லையில சாமித்தோப்பு பக்கத்துல உள்ள சின்ன கிராமத்துல வந்து ஒரு அன்றாடங்காட்சி ஒரு ஏழை ஒரு பெட்டி கடை வச்சிருக்கவன் ஒரு போயில வித்தியா அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த காவல்துறை சுத்தி வளைச்சு அவரை கைது பண்றாரு. அப்ப கணேஷ் போயிலை வந்து வித்ததற்காக கைது செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் அவருக்கு அந்த போயிலை கொடுத்த முதலாளியை ஏன் வந்து கைது பண்ணல? அந்த முதலாளி யாரு? அரசுக்கு தெரியாதா? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். அந்த முதலாளியை ஏன் கைது செய்யப்படல? லாரி லாரியா போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்கு நாளிதழ் பேப்பர்ல வந்துச்சே. மதுரையில் தடை செய்யப்பட்ட 12 கிலோ குட்கா பொருட்களை கடத்தியதாக நிலக்கோட்டை தாவேக தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் காசிநாதன் என்பவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு சாத்தான்குள பகுதியில் லாரி ஓட்டினார் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநில பொறுப்பாளர் குணசேகரன். அவர் ஏன் ஜாகல? அவர் ஏன் கைது செய்யப்படல? லாரியோட மாட்டுச்சு. போஸ்ட் மரத்துல முட்டி மோதி ஒரு கார் நின்றுச்சு. உள்ள பூரா பார்த்தா போயல, குட்கா, பான்பிராக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்ப கன்னட தேசத்துல இருந்து எல்லா மாவட்டத்திற்கும் இந்த போயல, இந்த பான்பிராக்கு, இந்த இந்த கான்சு கணேசில வந்து விற்பனை செய்யறது யாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் குணசேகரன். ஏன் அவரையே நீங்க கைது பண்ணல? சொல்லுங்க பார்ப்போம். அவன் அன்றாடங்காட்சி 500 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடிச்சுன்னா அதுல ஒரு 200 ரூபாய் இருக்கும். அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து கூழு காய்ச்சி குடிக்கிறது கூட பத்தாது, சாப்பாடு கூட பொங்க முடியாது 200 ரூபாய் வச்சு. ஒரு குடும்பத்துல மருத்துவ செலவு இருக்கு, அன்றாட செலவுகள் இருக்கு, எவ்வளவு இருக்கும்? ஒரு குற்றவாளிதான். நீங்க கையும் களவுமாக கான்சு புயலையோட பிடிச்சிருக்கிறீங்க. 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் அன்று என்ன நடந்தது? 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இரவு இந்த காவல்துறை சொல்லுது சபரிவர்மன் மாரடைப்பால் இறந்து விட்டார். அப்ப அவர் குடும்பத்தார்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாம் போய் பதறி அடிச்சு அழுது புலம்பி சபரிவர்மனை காட்டுங்கன்னு சொல்லும் பொழுது பிண கூராய்வுக்காக போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு பிண அறைக்கு அனுப்பியாச்சு. பார்க்க முடியாது. அழுது புலம்பி போய் பார்த்தா உடல் முழுவதும் காயம், முகம் செவந்திருக்கு, கண்ணெல்லாம் ஊதி இருக்குங்கிறாங்க. ஆண்டவனுக்கு வெளிச்சம், மாரடைப்புல செத்தாரா, அடிச்சு கொல்லப்பட்டாராங்கிறது. இங்க மாதம் வந்து சிறை கொலை என்பது வந்து தொடர் நிகழ்வா நடக்குது. இதே மாரடைப்புலதான் வந்து சேராஜ் பெனிக்ஸ் மாரடைப்புல செத்துட்டாங்க, தகப்பனும் பிள்ளையும். நீதிமன்றம் முன் வந்து கேக்குது, என்னடா 2 பேரும் எப்படி செத்தியான்? உடல் கூராய்வு பண்ணு, என்ன நடந்துச்சு? ஆசன வாயில கம்பு ஓட்டப்பட்டிருக்கு, காதுல ரத்தம். மிகவும் கீழ்த்தரமாக கேவலமா அடிச்சு படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு தம்பி அஜித் குமார் ஒரு கோவில் காவலர் அந்த காணொலி வரப்போயே கைது செய்யப்பட்டேன், இல்லைன்னா அதெல்லாம் தூக்கி வீசியிருப்பேன். அப்ப அந்த அஜித் குமாரோடைய படுகொலையை கண்டித்து இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அன்றே இரவு வந்தாரு. ஒரு சாரி கூட சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சாரி சொல்லணும். இந்த அரசு இதெல்லாம் ஒரு அரசா? இப்படி ஒரு காவலரை அடிச்சு கொன்னாங்களே, இப்படி படுகொலை செய்யப்பட்ட இந்த அரசு நீங்க இந்த மக்களுக்கு வேணுமா? இந்த மக்கள் வந்து இந்த அரசை ஏற்றுக்கொள்ளணுமா? உடனே பதவி விலகணும்.
எல்லாத பேச்சு எழுதி கொடுத்ததை அப்படியே பேசினார் தமிழக முதல்வர். தம்பி சபரிவர்மனுடைய கொலைக்கு வருவாரானா? வரமாட்டாரு. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது 100 நாளை கடந்த போராட்டம், ஆகாஷ் டெலிசனுடைய போராட்டம். உடலை அந்த குடும்பத்தார் யாரும் வாங்கல. எங்களுக்கு நீதி வேணும். அடிச்சு கொன்னவன் காலை ஓட்டிச்சு அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கேன் ஆகாஷ் டெலிசன். அவனை வழக்கு பதிவு செய்து அவங்களை கைது பண்ணுங்க. 100 நாளை கடந்த போராட்டத்துல அரசு முன் ஆகாஷ் டெலிசனுடைய அந்த உடலை எடுத்து அவனே எரிச்சு ஊதி விட்டு போயிட்டான். உன்னோட போராட்டம், உன்னுடைய கோரிக்கை என்பது எங்க கால் மயத்துக்கு சமம்டா. உடலை சாம்பலாக்கி ஊதிட்டோம்டான்ருச்சு இந்த அரசு. ஊதி விட்டு போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் என்ன நடந்த போது? பாவம். இந்த பாவத்தை கொண்டு போய் எங்க போய் போட போறோம்? ஒரு சின்னஞ்சிறு குடும்பம், அழகான குடும்பம். அந்த அழகான குடும்பம் வறுமையில வாடுற குடும்பம். பெட்டி கடையை நம்பித்தேன் அந்த அந்த மாற்றுத்திறனாளி அவருடைய தங்கச்சி, அவங்க அப்பா, உடல்நிலை சரியில்லாத தன் தாய் தந்தையரோட வாழக்கூடிய அந்த குடும்பம் இன்னும் எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர். யாரு? தம்பி சபரிவர்மன். அவரதே வருமானத்துக்காக கொஞ்சம் ஓடி பறக்கி ஓடி ஆடி உழைச்சு பார்த்துருக்கிறாரு. அதை தவிர்த்து ஒண்ணும் இல்லை. பெரும் முதலாளிகள்லாம் இந்த மண்ணுல சர்வதேச கொள்ளக்காரன், கொலகாரன் எல்லாமே இங்க சுகபோகமான வாழ்க்கையில இருக்கான். இன்னைக்கு அன்றாட காட்சிகள் இன்னைக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்துவதும் சிறை கொலையும் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப இதற்கு அரசு என்ன செய்ய போகுது? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உறவினர்கள் என்ன செய்வான்? சாலை மறியல் பண்ணுவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், போராடுவேன். அதை தவிர்த்து உறவினர்கள் என்ன செய்ய முடியும்? அரசு என்ன செய்யும்? காவல்துறை அப்புறப்படுத்தும், வழக்குகளை போடும். அந்த போராட்ட களத்தை எப்படி மழுங்கடிக்கணுமோ அப்படி மழுங்கடிச்சிடும். பிறகு என்ன நடக்கும்? அவரு இறந்துட்டாரு, மாரடைப்புல இறந்துட்டாரு. 100 நாட்களை கடந்த போராட்டமே இங்க கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த, ஒரு பெட்டி கடையை வைத்து பிழைப்பு நடத்திய சபரிவர்மனுடைய இறப்பு என்பது நீதி கிடைக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி. அப்ப இதுல நம்ம என்ன சொல்ல போறோம்? தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அன்று தகப்பனும் பிள்ளையும் ஜெயராஜ் பெனிக்ஸ், அதை தொடர்ந்து தம்பி அஜித், பிறகு ஆகாஷ் டெலிசன், அதற்கு முன்பாக திராவிட கட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எண்ணற்ற சிறை கொலை. இது தொடர்ந்து நடக்கு. ஆளுகின்ற அரசு மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அவனை நெறிப்படுத்த வேண்டுமே தவிர அடிச்சு படுகொலை செய்யப்படுகிறது எவ்வளவு கீழ்த்தரமான செயல். இது உண்மையாகவே தம்பி சபரிவர்மன் அவர்கள் அன்று 9ஆம் தேதி இரவு சபரிவர்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்கலாம். அது என்ன நடந்தது என்பது இறைவனுக்கு தான் தெரியும். அப்போ 9, 10, 11 இந்த 3 நாட்கள் காவல் நிலையத்தில் என்ன நடந்தது? மக்கள் வைக்கிற கேள்வி அதுதான். 9ஆம் தேதி நீ கைது பண்ண, 10, 11 இந்த 2 நாட்கள் என்ன நடந்தது? இதை எப்படி தானாகவே முன் பெனிக்ஸ் ஜெயராஜோட கொலைகள்ல நீதித்துறை முன் கேள்வி எழுப்பியதோ அதுபோன்று இவருக்கும் கேள்வி எழுப்பணும். 2 நாள் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்துல நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு சிறையில ஒப்படைக்கணும். நீ 2 நாளா என்ன செஞ்ச? என்ன நடந்தது? அந்த கேள்வி. காவல் நிலையத்தில் வைத்து காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டாரா, இல்ல சிறைச்சாலையில் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டதா, இல்ல இயற்கையாவே மாரடைப்பால் இறந்தாரா என்பது ஆய்வு பண்ணணும். ஏழை எளிய மக்களுக்கான ஒரு நீதி என்பது எட்டக்கனி. எத்தனையோ சிறைக்கொலை, எத்தனையோ துப்பாக்கி சூடு, எத்தனையோ காவலர்களோட அடிதடி, எவ்வளவோ பார்த்தாச்சு. தனிநபர் கமிஷன்லாம் காத்துல பறந்துருச்சு. இதுல இந்த தம்பிக்கு மட்டும் என்ன கிடைச்சிரும் அப்படிங்கிறது மக்களுடைய ஏக்கமான கேள்வியா இருக்கு. அதனால அரசு தமிழக வெற்றி கழகம் கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் 9ஆம் தேதி என்ன நடந்தது, 10ஆம் தேதி என்ன நடந்தது, 11ஆம் தேதி என்ன நடந்தது, 12ஆம் தேதி அவருடைய இறப்பு உறுதி செய்யப்படுது. இந்த இடைப்பட்ட இந்த கைதிக்கு பிறகு சிறை காவலர்களால் கொல்லப்பட்டாரா, இல்ல காவல் நிலையத்தில் அவருடைய இறப்புக்கு காரணமாக அவர் தாக்கப்பட்டாரா என்பதை ஆய்வு செய்யணும்.
என்னைக்கு வந்து சிறைத்துறையும் காவல்துறையும் வெவ்வேறாக இருக்கும். ஏன்னா வந்து காவல்துறை அடிச்சு நைய புடைச்சு அப்படியே வந்து ஊசியை போட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு போய் விடுவான், கிளை சிறையில விடுவான். எப்ப உன்னை அடிச்சிருக்கானா, எங்கெங்க அடிச்சா, நெஞ்சு வலிக்கா, காது வலிக்கா, மூக்கு வலிக்கா, நடப்பியா நடக்க மாட்டியா அப்படிங்கிறது பூரா எல்லாம் வந்து சட்டியை கூட கலட்டி கூட சிறைத்துறை வந்து ஆய்வு செய்யும். ஏன்னா அங்க அடிச்சு இங்க வந்தோடனே செத்துட்டான்னா முழு பழியும் சிறைத்துறை தான் ஏத்துக்கிறணும். அதனால நல்லா ஆய்வு பண்ணிதே வந்து சிறைத்துறை எடுக்கும். காவல்துறை வந்து பல குற்றவாளிகளை அடிச்சு சித்திரவதை பண்ணி அதற்கு பிறகு வந்து சிறையில வந்து ஒப்படைக்கப்படுது. இது தொடர்ந்து நடக்கு. ஏன்னா பெரும் முதலாளிகள் வந்து என்னைக்கும் வந்து மாட்டிக்கொள்ள மாட்டான். பாவம் அன்றாடங்காட்சிதான் வந்து சிக்கி சீரழிஞ்சு வாழ்க்கையில இருந்து நாசமா போய் கிடக்கிறது வந்து இந்த மண்ணுக்கான சாவக்கடை இருக்கு. அதனால பாவம் ஒரு ஏழை குடும்பம், ஒரு அன்றாடங்காட்சி, ஒரு பெட்டி கடை வைத்து வந்து வயிற்று பிழப்புக்காக வாழக்கூடிய ஒரு சிறு குடும்பம், ஒரு பூசாரி குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து வந்து அரசு வந்து இன்னைக்கு மானாட மயிலாட கூத்தாட வந்தவன் அடுத்த கட்ட எந்த சித்தாந்தம் சிந்தனை இல்லாத, நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது கூடிய கூட்டத்துல 41 பேர் வந்து செத்து விழுந்தவனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கீங்க. உங்களை பார்க்க வந்தவன் வந்து மிதிச்சு மிதி வெட்டி செத்துட்டான், அவனுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க. அதுவும் வந்து இங்க உள்ள மக்கள் வந்து ஏத்துக்கிட்டான். ஆனா இந்த குடும்பத்துல உங்கள் அரசு ஆட்சியில இருக்கும்போது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது, ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வியாபாரி சிறு குற்றம் செஞ்சாங்கிறதுக்காக வந்து அவன் மாரடைப்பால் வந்து இறந்து விட்டான் என்ற தகவல் வருது. அதனால் கள ஆய்வு செய்யணும் தமிழக வெற்றி கழகம். அவர் உண்மையிலே வந்து மாரடைப்பால் இறந்தாலும் கூட, இல்ல காவல்துறையால் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டாலும் கூட, அவர் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு அரசு வேலைவாய்ப்பை வழங்கி உண்மையான குற்றத்திற்கு காரணமானவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம்.